விமலோட பரமசிவன் ஃபாத்திமா படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சித்தார்த்தோட 3BHK படம் ஜூலை 4 ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்கு படம் மனமே நாளைக்கு தமிழ் டப்ல ஆகா தமிழ்ல பிரீமியர் ஆகும். சுந்தர்சியோட கேங்கர்ஸ் படம் இப்போ பிரீமியர் ஆயிடுச்சு அமேசான் பிரைம்ல. விஜய் ஆண்டனியோட மார்கன் படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி பிரிகிட்டா நடிக்கிறாங்க. விஜய் ஆண்டனி மியூசிக் பண்றாரு. விஜய் தேவரகொண்டாவோட கிங்டம் படம் மே 30 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. எந்த படம் இப்ப ஜூலை 4 போஸ்ட்போன் ஆயிருக்கு. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. கவினோட கிஸ் படம் ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் அபிஷியலா சொல்லிட்டாங்க. கரெக்டான டேட்டை சீக்கிரமே சொல்லுவாங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலோட புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகும். பறந்துப்போ மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலை 4 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட சூர்யா 46 மூவில விஜய் தேவரகொண்டாவும் நடிக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்துச்சு. இப்ப இந்த நியூஸ் ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெட்ரோவோட தெலுங்கு பிரஸ் மீட்ல விஜய் தேவரகொண்டாவும் வந்து கலந்துருந்தாரு. ரெட்ரோ படத்தோட பெகின் தி சீன் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. பென்ஸ் மூவியோட ரிலீஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான் மூவி ரிலீஸ் ஆகும். எஸ்ஜே சூர்யா எல்சிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல லோகேஷ் எஸ்ஜே சூர்யா வச்சு படம் எடுத்தா அப்ப வர வாய்ப்பு இருக்கு. வெள்ளிமயில் படத்துக்கான ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. கரெக்டான டேட் என்னன்னு சொல்லல. சொன்னா நான் சொல்றேன். கௌதம் கார்த்திக் தகுலேஃப்ல இருக்காரான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா இப்ப கிடையாது. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் படம் பத்தி கேட்டிருக்காரு. நீங்க மூவி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க மூவி சரியா பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மூவி கரெக்டா திரும்ப பாருங்க. நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அஜித்தோட அடுத்த பட டைரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.